Hi everyone. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் நம்பர் 1.1 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அதுக்கான பேசிக்ஸ் நம்ம அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறது எப்படி, இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி, மல்டிப்ளிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் எக்ஸாம்பிள் 1.1 சால்வ் பண்ணலாம். ஒரு சம்மாக நான் சால்வ் பண்ணி போடுறேன். எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ, எவ்வளோ உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் செய்ய ட்ரை பண்ணுறேன். சரி, எப்படி வீடியோ இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் மேக்ஸ் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறதே நான் டிசைட் பண்ணுவேன். புரியுதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். சரியா? அண்ட் புரிஞ்சால் ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு தியரம் 1.1 நம்ம தியரமும் அது ரிலேட்டடாக எதுவும் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு என்ன செய்யலாம், வில் கோ டு த எக்ஸாம்பிள். ஸோ தியரம் 1.1 என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ ஆர்டர் n, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, a into adj is equal to adj into a is equal to determinant of a into in கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு ஆர்டர் n. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3x3 மேட்ரிக்ஸோ 2x2 மேட்ரிக்ஸ் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறீங்க. அந்த மேட்ரிக்ஸ்க்கு இது வந்து எப்போவுமே ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது a into adj is equal to adj into a is equal to determinant of a into in. ஸோ இது எப்படி சொல்கிறாங்க? ஐஎன்னா ஃபஸ்ட் என்ன, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அவங்க எல்லாருக்குமே தெரியும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3x3னா 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ 2x2 மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா 1 0 0 1. இதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். கரெக்டாக? அப்போது நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் ஏவையும் அதோட அட்ஜாயிண்ட்டையும் மல்டிபிள் பண்ணுறீங்க, a இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இல்லைனா ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏவையும் ஃபஸ்ட் அட்ஜாயிண்ட் ஏ அப்புறம் ஏ இப்படி மல்டிபிள் பண்ணாலும் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஐஎனுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதான் இந்த தியரம் ஸ்டேட் பண்ணுது. இந்த தியரம் ரிலேட்டடாக தான் இந்த எக்ஸாம்பிள் இருக்குது. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துட்டாங்க, என்ன வெரிஃபை பண்ண சொல்கிறாங்கன்னா, ஏ இன்ட்டு அட்ஜே இஸ் ஈக்குவல் டு அட்ஜே இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு I3. இதான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டியது. சரியா? ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னது, இதான் யூ ஹாவ் டு ப்ரூவ். ஏன் இதில் இட் இஸ் நாட் கெட்டிங் ஹைலைட்டட், ஐ டோன்ட் நோ. 1 minute. What happened? ஓ மேபி ஓகே, இமேஜுங்கிறதுனால வர மாட்டேங்குது. ஓகே, ஸோ நீங்கள் இதை தான் என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ண போகிறீங்க. எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 3 இதாக இதில் இருக்குது, 3 பார்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த ஏ இன்ட்டு அட்ஜே ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்குவோம், அட்ஜே இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கிறது செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்குவோம். அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு I3 கண்டுபிடிக்கிறது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனும் ஈக்குவலாக அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், ப்ரூஃப் பண்ணணும். அதான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ வெரிஃபை அப்படின்னு கொடுத்துட்டாங்கனால கண்டிப்பாக அது என்னவாக தான் இருக்க போது, இட் இஸ் கோயிங் டு பி ட்ரூ. அப்போ நீங்கள் ப்ரூஃப் தான் பண்ணணும். ஸோ லெட் மீ ரைட் த சொல்யூஷன். ஃபஸ்ட்டு எப்போவுமே மேக்ஸ் இது பண்ணும்போது ரைட் த சொல்யூஷன் எழுதி என்ன செய்யுங்க, எழுதுங்க. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 8 -6 2 -6 7 -4 2 -4 3. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, ஏ இன்ட்டு அட்ஜே கண்டுபிடிக்கணும். அதாவது ஏவையும் அட்ஜேவையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை, இந்த அட்ஜே நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் அட்ஜேனா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும், ஆல்ரெடி நீங்கள் பேசிக்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் நம்ம சால்வ் பண்ணலாம். அட்ஜே கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. சரியா? நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறீங்க. எந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறனால இப்படி போட்டுட்டு ஃபஸ்ட்டு சைன் போட்டுடணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அடுத்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஃபஸ்ட்டு இந்த சைனை போட்டுருங்க. என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பெரிய ப்ராக்கெட் போடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த சைன் ஆர்டரை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்புறம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இந்த ஆர்டரில் கரெக்டாக சைனை போட்டணும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த 8 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த 8 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட காலமையும் அதோட ரோவையும் மறைச்சிடணும். சரியா? இப்போ இந்த 8 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட காலமையும் அதோட ரோவையும் நீங்கள் மறைச்சிடணும். அப்போ ஃபஸ்ட் நான் என்ன செய்கிறேன், இப்போ இந்த 8க்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதோட ரோ இதையும் அதோட காலம் அதோட ரோ இது ரெண்டையும் மறைச்சாச்சு. மீதி இருக்கிறது யார், இவங்க தானே மீதி இருக்காங்க. இவங்களும் இப்போ என்ன செய்ய போகிறீங்க, நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 7 × 3 என்னது, நம்மளுக்கு கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணணும். நல்லா பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிக்கணும். 3 × 7 என்னது, நம்மளுக்கு 21. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கணும், இங்கே 21 போட்டுக்கோங்க. சரியா? தென் ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் போட்டுறோம். ஏன்னா இது டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க தெரியும் இல்லை. ஃபஸ்ட் நம்பர் எழுதிட்டு அடுத்து மைனஸ் தானே போடுவீங்க, அதே மாதிரி மைனஸ் போட்டுக்கணும். இப்போ 7 3s 21 போட்டாச்சு. நெக்ஸ்ட் மீதி யார் இருக்கா, இவங்களை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். -4 × -4. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 × 4 16. ஸோ +16. ஸோ இங்கே 16 போட்டாச்சு.
இந்த மைனஸ் எதுக்கு போட்டிருக்கோம்? இந்த மைனஸ் வந்து ரூல்ஸ் பிரகாரம் போட்டிருக்கோம். இங்கே -4 × -4 + 16 வந்துச்சு. நான் அந்த 16 போட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சம்ங்கிறனால நான் ரொம்ப கிளியராக சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் போக போக நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ன செஞ்சாச்சு? இதுக்கு முடிச்சாச்சு. கரெக்டாக? சாரி, ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ 8 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த 6 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த -6 சால்வ் பண்ண போகிறோம். அப்போ -6 சால்வ் பண்ண போகிறீங்கன்னா அதோட காலமையும் அதோட ரோவையும் என்ன செஞ்சிடணும்? நீங்கள் மறைச்சிடணும். மறைச்சி மீதி யார் இருக்கா? இங்கே -6 இருக்குது, இங்கே -4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இதை மட்டும் தான் இப்போ நீங்கள் பார்க்கணும். அந்த எல்லோ கலரில் போட்டிருக்கிறது மறைஞ்சிருச்சு, அதை மறைச்சிருங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த 3யும் இந்த 6, ஏன்னா இந்த 7 மறைஞ்சிருச்சு, எல்லோவில் இருக்கிறது மறைஞ்சிருச்சு. மீதி யார் இருக்கா? இங்கே 3யும் -6 இருக்குது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். சரியா? அப்போ 3 × -6 என்னது நம்மளுக்கு? -18. அப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன்? ஃபஸ்ட் இங்கே -18 போட்டுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் மீதி யார் இருக்கா? இங்கே 2 இருக்குது, இங்கே -4 இருக்குது. ஸோ 2 × -4 யார்? -8. இங்கே ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன்? நல்லா பாருங்கள், இங்கே ரூல்ஸ் பிரகாரம் மைனஸ் போட்டுறணும். அது போக இங்கே எனக்கு என்ன வந்திருக்கு? 2 × -4 வந்திருக்கு. ஸோ 2 × -4 -8. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ் ஆயிரும். ஸோ இங்கே +8 வந்துருச்சு. எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சா? இங்கே 2 × -4 -8. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -8 எழுதுவேன். அப்போ +8 வந்துடும். கரெக்டாக? இங்கே மைனஸ் எப்படி வரும்? ரூல்ஸில் வரும். சரியா? ஓகே, இப்போ 6ம் முடிச்சாச்சு. 6ஐயும் நம்ம நினச்சாச்சு, முடிச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் யார் இருக்கா? இந்த 2 இருக்குது. ஸோ இப்போ இந்த 2வை சால்வ் பண்ணலாம். அப்போது அதோட காலமையும் அதோட ரோவையும் நீங்கள் என்ன செஞ்சிடும்? மறைச்சிடணும். மீதி யார் இருக்கா? இவங்க தான் இருக்காங்க. இப்போ இவங்கள தான் நம்ம என்ன செய்யணும்? சால்வ் பண்ணணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை அதே மாதிரி -4 × -6 இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். -4 × -6. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 6 are 24. ஸோ அப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன்? இங்கே 24ன்னு போட்டுக்கிறேன். தென் ரூல்ஸ் பிரகாரம் இங்கே மைனஸ் வந்துடும். மைனஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 2 × 7. 2 7s are 14. அப்போ அதை இங்கே போட்டுடலாம். புரிஞ்சா? இப்போ எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் ஒரு நம்பர் இருக்கும். இப்போ அடுத்து நீங்கள் வந்து இந்த -6 எடுத்திங்கன்னா அதோட ரோவையும் காலமையும் மறைச்சிடணும். அதே மாதிரி 7 எடுத்திங்கன்னா அதோட ரோவையும் அதோட காலத்தையும் மறைச்சிடணும். இது மாதிரி ஒரு நம்பருக்கும் அதோட ரோவையும் காலத்தையும் மறைச்சி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சால்வ் திஸ் அட்ஜாயிண்ட். ஓகேவா? பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யார் இருக்கா? ஃபஸ்ட் ரோ முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ரோவில் -6 இருக்குது. அப்போ -6னால் அதோட ரோவையும் அதோட காலத்தையும், -6ஓட ரோ அதே -6ஓட காலம், இதை மறைச்சாச்சு. மீதி யார் இருக்கா? -6 2 -4 3. இப்போ நான் ப்ளூ கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கவங்க தான் மிச்சம் இருக்காங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × -6 இப்போ என்ன வரும்? -18. ஏங்க நான் இங்கே எழுதுகிறேன்? பிகாஸ் இந்த 6 வந்து செகண்ட் இடத்துல தான் இருக்குது. ஸோ அதோட பொசிஷனில் தான் கரெக்டாக எழுதணும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் பிரகாரம் இங்கே மைனஸ் வரும், போட்டாச்சு. ஸோ இது முடிச்சாச்சா? -6 × 3. மீதி யார் இருக்கா? -4 × 2. ஸோ -4 × 2 என்ன வரும்? -8 வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. நல்லா பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே -4 × 2 -8 வருது. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -(-) ஆயிரும். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட்டு இப்போ இது முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் யார் இருக்கா? ஃபஸ்ட் சம் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சா 2x வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் சம்லேருந்து நம்ம டேரெக்டாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு யார் சால்வ் பண்ண போகிறோம்? இந்த 7. ஓகே, நெக்ஸ்ட்டு 7. ஸோ அப்போ அதோட காலமையும் அதோட ரோவையும் மறைச்சிருங்க. மீதி யார் இருக்கா? மீதி இருக்கிறது 8 2 2 3. இப்போ இவங்க மட்டும் தான் மீதி இருக்காங்க. ஸோ அப்போ 3 × 8 என்ன வரும்? 24. கிராஸ் மல்டிப்ளை 24. அடுத்த ரூல்ஸ் பிரகாரம் மைனஸ் வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே 2 இங்கே 2. ஸோ 2 × 2 4. மீதி இருக்கவங்க 4. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இவங்கள முடிச்சாச்சு. 7 முடிஞ்சிருச்சு. 7 முடிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் யார் இருக்கா? -4. இப்போ அதோட ரோ அதோட காலத்தை என்ன செஞ்சலாம்? மறைச்சிடலாம். இந்த -4ஓட காலம் -4ஓட ரோவை என்ன சாச்சு? மறைச்சாச்சு. ஓகே, மீதி யார் இருக்கா? -4 -6 2 8. இவங்க தான் இருக்காங்க. இப்போ இவங்களை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். -4 × 8 என்னது? -32. கரெக்டாக? -32. -32. நெக்ஸ்ட் இங்கே ரூல்ஸ் பிரகாரம் ஒரு மைனஸ் வரும், அதை போட்டாச்சு. நெக்ஸ்ட் யார் இருக்கிறா? 2 × -6. ஸோ 2 × -6 என்ன வரும்? -12 வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ +12. ஓகே ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு இப்போ இது முடிச்சாச்சா? -4 முடிஞ்சா? ஓகே, -4 முடிஞ்சு. மீதி யார் இருக்கா? இப்போது இந்த ரோ முடிச்சாச்சு, இந்த ரோ முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் ரோ, இந்த ரோ மட்டும் தான் மிச்சம் இருக்குது. இப்போ 2 ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அதோட ரோ அதோட காலத்தை என்ன செஞ்சுருங்க? மறைச்சிருங்க. 2ஓட காலமையும் 2ஓட ரோவும் மறைச்சிருங்க. மீதி யார் இருக்கா? இவங்க தான் மீதி இருக்காங்க. சால்வ் பண்ணுங்கள். -4 × -6 +24. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 6 are 24. ஸோ +24.
அடுத்த ரூல்ஸ் பிரகாரம் மைனஸ் அதையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 7 into 2 7 2s are 14. அப்போ 14. நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சா ரேஸ் பண்ணிங்க. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ரொம்ப டைம் எடுத்து சொல்கிறேன். பட் அடுத்து -4 காலமையும் -4 ரோவையும் மறைச்சிருங்க. மீதி இருக்கிறவங்க யார்? -4 into 8 இவங்க தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -4 into 8 என்ன வரும்? -32. அடுத்த ரூல்ஸ் பிரகாரம் மைனஸ். தென் -6 into 2 என்ன வரும்? -12. கரெக்டாக இங்கே ஒரு -6 into 2 -12 வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ +12 வந்துடும். நெக்ஸ்ட் யார் இருக்கா? லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஆள் தான். ஓகே, லாஸ்ட்டாக இருக்கிறது யார்? இந்த 3. ஸோ அந்த 3யோட காலமையும் 3யோட ரோவையும் மறைச்சிருங்க. மீதி இருக்கிறவங்க இவங்க தான் சால்வ் பண்ணணும். இப்போ பாருங்கள் 7 8s are 56. ஸோ 56 ரூல்ஸ் பிரகாரம் மைனஸ் போட்டாச்சு. தென் -6 into -6 +36 தான் வருது. ஸோ அப்போது +36 அப்படியே போட்டுடலாம். இப்போது இது கண்டுபிடிச்சிருக்கோமா? இதுக்கு நீங்கள் வந்து மேலே டிரான்ஸ்போஸ் போட்டிங்கன்னா தான் அதான் அட்ஜாயிண்ட்டு. ஸோ டிரான்ஸ்போஸை நிறைய பேர் மறந்துடாதீங்க. சரியா? இப்போ பாருங்கள் இங்கே அட்ஜே என்ன வரும்னு நான் இந்த சைடு எழுதுகிறேன். அட்ஜே இஸ் ஈக்குவல் டு, இதை சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். இங்கே வெளியே சைன் இருக்குல்ல, இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த வெளியே ரெட் கலரில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த சைனை தான் போடணும். அந்த சைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சைன் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நல்லா பாருங்கள். 21 - 16 என்ன வரும்? 5 வரும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு 5 வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு -18 + 8 என்னது? -10. வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +10 என்ன செஞ்சிடும்? வந்துடும் +10. ஓகே, 24 - 14 10 தான். ஸோ 10. நெக்ஸ்ட்டு கீழே வாங்க, இங்கே வாங்க. -18 + 8 என்னது? -10. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +10. ஓகே, +10. நெக்ஸ்ட்டு 24 - 4 என்னது? 20. ஓகே, நெக்ஸ்ட் யார் இருக்கா? -32 + 12 என்ன வரும்? -20 வரும். ஸோ முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +20. நெக்ஸ்ட் கீழே வாங்க. 24 - 14 என்னது? 10. ஓகே, நெக்ஸ்ட் -32 + 12 யார்? -20. கரெக்டாக? ஸோ இங்கே ஒரு மைனஸ், முன்னாடி ஒரு மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +20 வந்துடும். +20. நெக்ஸ்ட்டு 56 - 36 இஸ் வாட்? 20. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் இருக்கணும். டிரான்ஸ்போஸ்னால் என்னது? அப்படியே ரோவை காலமாக மாற்றி எழுதணும். இப்போ அட்ஜாயிண்ட் ஃபஸ்ட்டு கிடச்சது எழுதிக்கலாம். அட்ஜே இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிச்சு நம்மளுக்கு? 5 10 10 10 20 20 10 20 20. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா தான் அட்ஜாயிண்ட். கரெக்டாக? டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ்னால் என்ன அர்த்தம்? இந்த ரோ இருக்குல்ல, இதை காலமாக எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு 5 10 10 ரோவில் இருக்குல்ல, அதை காலமாக எழுத போகிறீங்க. அதாவது ஹரிசாண்டலாக இருக்கிறத வெர்டிக்கலாக எழுத போகிறீங்க. எப்படி எழுதலாம்? தட் இம்ப்ளைஸ் அட்ஜே இஸ் ஈக்குவல் டு, எப்படி எழுதிக்கிறேன் நான்? எப்படி எழுதிக்கலாம்? இந்த 5 10 10 ஹரிசாண்டலாக இருக்கா, வெர்டிக்கலாக கீழே எழுதுங்க. 5 10 10 இப்படி எழுத போகிறேன். 5 10 10. அதாவது இப்படி 5 10 10 இருந்ததை நான் இப்படி எழுதிட்டேன். 5 10 10. புரியுதுல என்ன சொல்கிறேன்னு? நெக்ஸ்ட் இந்த 10 20 20 ஹரிசாண்டலாக இருக்குது, நான் வெர்டிக்கலாக எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்? 10 20 20. நெக்ஸ்ட்டு இந்த 10 20 20 ஹரிசாண்டலாக இருக்குது, நான் வெர்டிக்கலாக எழுத போகிறேன். 10 20 20. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஏ. சரி, அப்போ இப்போ வெறும் அட்ஜாயிண்ட் ஏ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அர்த்தம்? என்ன கேட்டிருக்காங்க? ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஏவையும் அட்ஜாயிண்ட் ஏவையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 8 - 6 2 கொஷினில் இருக்குல்ல, அதான் எழுதிக்கிறேன். 8 - 6 2. தென் -6 7 -4 -6 7 -4. நெக்ஸ்ட்டு 2 - 4 3 கொஷினில் இருக்கிறத நான் எழுதிட்டேன். ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 10 10 10 20 20 10 20 20. இது வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? இந்த கண்டுபிடிச்ச அட்ஜாயிண்ட் ஏவை இங்கே எழுதிட்டேன். இந்த ஏ என்னது? இது ஏ, இது அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ ஏ வந்து கொஷின்டே இருந்துச்சு, அட்ஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். இப்போ மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? இப்படி மல்டிப்ளை பண்ணணும். ஞாபகம் இருக்குல்ல, மல்டிப்ளிகேஷன் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டிங்களா? ஆல்ரெடி அந்த வீடியோ பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதாவது இந்த ரோவையும் இந்த காலமையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ எப்படி மல்டிபிள் பண்ணணும் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ நேரம் எடுக்கக்கூடாது, பட் ஸ்டில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன். இந்த ரோ, இந்த காலம். அப்போ என்ன அர்த்தம்? 8 × 5 8 5s are என்னது? 40. ஸோ ஃபஸ்ட்டு 40. நெக்ஸ்ட்டு -6 × 10 -6 × 10 என்னது? -60. நெக்ஸ்ட்டு 2 × 10 2 10s are என்னது? 20 + 20. புரிஞ்சா? என்ன பண்ணியிருக்கோம்?
இந்த ரோவை இந்த காலமோட மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், இதே ரோவை இந்த காலம் செகண்ட் காலமோட மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 8 இன்ட்டு செகண்ட் காலம் 10. ஸோ 8 10s are 80. நெக்ஸ்ட்டு -6 இன்ட்டு 20. -6 இன்ட்டு 20 என்ன வரும், -120. நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 20. 2 20s are என்ன வரும், 40. ஸோ +40. இப்போ என்ன பண்ணோம், இந்த ரோ வச்சு இந்த காலம் 10 20 20 மல்டிபிள் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரோ வச்சு இந்த காலம் தேர்டு காலமும் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ எப்படி இருக்கும், 8 இன்ட்டு தேர்டு காலம் 8 10s are 80. அகெயின் 80. நெக்ஸ்ட்டு -6 இன்ட்டு 20 -120. அதுக்கப்புறமா யார் இருக்கா, 2 இன்ட்டு 20 40 +40. இப்போது என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஒரு ரோ வச்சு இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரோ இருக்குது பார்த்தீங்கன்னா -6 7 4, இந்த ரோ வச்சு இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதணும். அதே மாதிரி இந்த ரோ இருக்கா, இந்த ரோ வச்சு இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் மல்டிபிள் பண்ணி எழுதணும். இதை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறதில்ல, ஐ வில் ஜஸ்ட் ரைட் த ஆன்சர்ஸ். நீங்கள் என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் வருதா இல்லையான்னு. ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே நான் செஞ்சிடறேன், எழுதிடுறேன். ஸோ -30 +70 -40, அப்புறம் -60 +140 -80 இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ். ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி எழுதி பார்க்குறதுக்கு டைம் கிடைக்காது. இப்படி நீங்கள் சால்வ் பண்ணும் போதே உங்களுக்கு டைம் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். சரியா, இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியும் சம்ஸை. அதனால தான் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கும் சேர்த்து ஒர்க் கொடுக்குறேன். இல்லை நான் வந்து இப்போ சொல்லலாம், இன்னும் வீடியோ லென்த்தாக போகும், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் நான் ஒரு ரோ வச்சு 3 காலையும் மல்டிபிள் பண்ணி காமிச்சிட்டேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த ரோ வச்சு இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் மல்டிபிள் பண்ணி இந்த செகண்டில் எழுத போகிறீங்க. அதே மாதிரி இந்த ரோ வச்சு இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுத போகிறீங்க. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். என்ன ஆன்சர் வரும், எல்லாமே உங்களுக்கு 0 0ன்னு ஆயிரும். 0 0 0 0 0 0ன்னு வந்துடும். சரியா, இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. a இன்ட்டு அட்ஜே கண்டுபிடிச்சிட்டோமா, a இன்ட்டு அட்ஜே. நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், அட்ஜே இன்ட்டு ஏ. கரெக்டாக, அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிக்கணும், அட்ஜே இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். அதாவது அட்ஜே ஃபஸ்ட் எழுத போகிறோம், ஏவை செகண்ட் எழுத போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஃபஸ்ட் இங்கே அட்ஜே இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்ஜே இருக்கா, இந்த அட்ஜேவை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி அட்ஜே பேஸ்ட். ஓகே, ஸோ அட்ஜே எழுதிட்டோமா. நெக்ஸ்ட் ஏவோட மல்டிபிள் பண்ணணும். ஏ எங்கே இருக்குது, இந்த இருக்குது, இதான் கொஷினில் கொடுத்த ஏ. சரியா, ஸோ இந்த ஏவையும் இப்போ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம் இந்த இடத்துல. ஏ இப்போ பாருங்கள், போனதில் என்ன பண்ணோம், ஏ இன்ட்டு அட்ஜே, அதாவது ஏ ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அடுத்து அட்ஜே இருந்துச்சு, மல்டிபிள் பண்ணோம். இப்போது அட்ஜே ஃபஸ்ட்டு இருக்குது, அப்புறம் ஏ இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இங்கேயும் அதே மாதிரி மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த ரோ வச்சு இந்த காலம் இந்த காலம் இந்த காலம். அதே மாதிரி செகண்ட் இந்த ரோ வச்சு இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி தேர்ட் இந்த ரோ வச்சு இந்த காலம் இந்த காலம் இந்த காலம். இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0 0 0 0 0 0 0 0 0. இதான் உங்களுக்கு என்ன செய்ய போது, கிடைக்க போகுது ஃபார் ஷுர். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இங்கே நான் பண்ணியிருக்கேன் தெரியுதா, இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் எப்படி நான் பண்ணணும் அதே ப்ரொசீஜரில் இதை நீங்கள் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஏ இருந்துச்சு, செகண்ட் அட்ஜே இருந்துச்சு, இங்கே ஃபஸ்ட்டு அட்ஜே இருக்குது, அப்புறம் ஏ இருக்குது, அவ்வளோதான். கண்டிப்பாக இதே ஆன்சர் வரும். நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரியா, பண்ணிங்கன்னா எனக்கு மெயிலில் கூட நீங்கள் அனுப்பலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு I3. ஸோ டிட்டர்மினன்ட் ஏவையும் I3 மல்டிபிள் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும். கரெக்டாக, ஸோ டிட்டர்மினன்ட் ஏக்கு ஏ என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், 8 -6 2 -6 7 -4 2 -4 3. டிட்டர்மினன்ட் எப்படி எடுக்கணும் தெரியும்ல. இப்போ 8 எடுத்திங்கன்னா அந்த ரோவையும் அந்த காலத்தையும் மறைச்சிட்டு மீதி இருக்கிற நம்ம அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி. பட் இங்கே நம்ம அட்ஜாயிண்ட் ஏல என்ன பண்ண மாட்டோம், இந்த 8ங்கிறத முன்னாடி போட மாட்டோம். இந்த 8ங்கிறத இங்கே நான் முன்னாடி போட மாட்டேன். பட் டிட்டர்மினன்ட்டில் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த 8ங்கிறத ஃபஸ்ட் போட்டுக்குவேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு, அதாவது இந்த 8 இருக்குல்ல, ஸோ அப்போ அதோட ரோவையும் அதோட காலத்தையும் மறைச்சிடணும். மறைச்சிட்டு மீதி யார் இருக்கா, இவங்க தான் இருக்காங்க. கரெக்டாக, இவங்க தான் மீதி இருக்காங்க. ஸோ அவங்கள மட்டும் பாருங்கள், 7 3s are 21. ஸோ 21. நெக்ஸ்ட்டு இங்கே ரூல்ஸ் பிரகாரம் மைனஸ் வரும், அதை போட்டுருங்க. நெக்ஸ்ட் -4 இன்ட்டு -4 என்ன வரும், +16. ஸோ +16.
நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் -6 + 6. ஏன்? பிகாஸ் ஃபஸ்ட் நம்பருக்கு ப்ளஸ் போடணும், அதனால தான் நீங்கள் +8 போட்டேன். செகண்ட் நம்பருக்கு மைனஸ், ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அதனால தான் நான் இங்கே +6 போட்டிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் ரூல்ஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இப்படி தான் யூஸ் பண்ண ரூல்ஸ். அதனால தான் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. சரியா? இப்போ 6னா அதோட ரோவையும் காலத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 6ஓட ரோ என்னது? 6ஓட காலம், 6ஓட ரோ. மீதி யார் இருக்கா? இவங்க தான், இவங்க மட்டும் தான் மீதி இருக்காங்க. கரெக்டாக? ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். -6 × 3 என்ன வரும்? -18 வரும். கரெக்டாக? -18. நெக்ஸ்ட்டு 2 × -4 என்ன வரும்? -8ன்னு வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் ரூல்ஸ் பிரகாரம் வரும், இங்கே -8 வருது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +8. நம்ம அட்ஜாயின் பண்ணாலும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு +2. நெக்ஸ்ட்டு இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். ஸோ +2 அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி 2ஓட காலமையும் ரோவையும் மறைச்சிருங்க. மீதி இருக்கவங்க எழுதுங்க. -6 × -4 இஸ் +24. அடுத்து -2 × 7 என்னது? 14. ஸோ 14. இப்போ என்ன ஆன்சர் வரும்? 8 × 5 + 6 × -10 + 2 × 10. அப்போ 8 5s are 40, 6 × 10 -60, 2 10s are 20. ஸோ 40 + 20 60, 60 - 60 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ × I3 என்ன வரும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0, I3 வந்து என்னது? 1 0 0 0 1 0 0 0 1. கரெக்டாக? ஐங்கிறது என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். 3னா 3 rows 3 columns இருக்கணும். 1 2 3 3 rows 1 2 3 3 columns. அவ்வளோதான். அப்போ 0 × anything என்ன வரப்போகுது? ஆக்சுவலி எல்லாமே 0 0 ஆயிரும். ஏன்னா 0 × 0 எல்லா 0 × anything 0 தானே. ஸோ இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எல்லாமே 0 இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன் எல்லாமே 0 இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷன் எல்லாம் 0 இருக்குது. அப்போது A × adjoint A is equal to adj × A is equal to determinant of A × I3. ஸோ hence proved. இவ்வளோ தான் ப்ரூஃப். சரியா? ஸோ எதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துருக்குன்னா, நான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறனால டைம் எடுத்துருக்கு. நீங்கள் அட்ஜாயின்ட் ப்ராக்டிஸ் பண்ண போனால் எக்ஸாமில் ஈஸியாக பண்ணிடலாம். இது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தனால இவ்வளோ நேரம் இருக்குது. அதனால் என்ன ஒரு சம்க்கு 20 நிமிஷமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு டைம் அப்படி தான் இருக்கும் ப்ராக்டிஸில். இதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறதில்ல, நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. அது என்ன ப்ராப்ளம் தெரில, நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு சால்வ். சரியா? நெக்ஸ்ட்லாம் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, அது ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் மீட் பண்ணலாம். அண்ட் ப்ளீஸ் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள், புரிஞ்சா புரியலையான்னு. தேங்க்யூ.